ரொம்ப பழமையான மற்றும் வரலாற்று சின்னமா உயர்ந்து நிற்கிற இந்த ஒரு கோவில் தான் ஆந்திர பிரதேஷ்ல லேபாக்ஷில இருக்கிற இந்த வீரபத்ரர் கோவில். சிவபெருமானோட ரௌத்ர அவதாரம் தான் வீரபத்ரர். வீரபத்ரரை முக்கிய கடவுளா கொண்ட அரிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆந்திர பிரதேஷ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு பார்க் கோவிலோட வளாகத்துக்கு முன்னாடி இருக்கு. பாறைகளுக்கு மேல உருளையா செங்குத்தா நிக்கிற பாறையில ஒரு பெரிய கருடனோட சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த கருடரோட சிலை வானத்துல பறக்க தயாரா இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருடனை சம்பந்தப்படுத்தி தான் இந்த இடத்துக்கு லெபாக்ஷின்ற பேர் வந்ததா சொல்லப்படுது. புஷ்பக விமானத்துல ராவணன் சீதைய கடத்திக்கிட்டு போகும்போது தடுத்து நிறுத்தின கருடனை ராவணன் வெட்டி வீழ்த்திட்டான். கருடன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராமர் அங்க வந்து கருடனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாராம். லே பக்ஷின்னா உயரமா பறக்கக்கூடிய பறவைன்னு அர்த்தம். அதோட பிரதிபலிப்பாதான் உயரத்துல இந்த கருடனோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட காலகட்டத்தில் இந்த பெரிய கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. கோவில்ல பல இடங்கள்ல கற்பாறைகள்ல கன்னட மொழியில செதுக்கப்பட்டிருக்கு. அற்புதமான கட்டிடக்கலையோட நுட்பம் இந்த கோவில் முழுக்க நிறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த கோவில் முழுக்க அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. வர்ணங்களால வடிவமைக்கப்பட்ட பாறை சிற்ப படிமங்கள் இந்த கோவில்ல முக்கியமானதாகவும் சிறப்பம்சம் கொண்டதாகவும் இருக்கு. கோவிலோட எல்லா மூலைகள்லயும் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. மலை உச்சியில இருக்கிற இந்த கோவிலை சுத்தி பாறைகள் மட்டும் இல்லாம பசுமையாலையும் நிறைஞ்சிருக்கு. கோவில் இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரே கல்லால செதுக்கப்பட்ட நந்திவர்மனோட சிலையை பார்க்கலாம். பிரபலமானதும் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த விருதுகளை பெற்ற இந்த நந்தியோட சிலை மாலைகளாலையும் மணிகளாலையும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பான விஷயங்கள் முக மண்டபம், அர்த்த மண்டபம், கர்ப்ப கிரகம் இது போல 3 பாகங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட சன்னதிக்கு போற வழியில 2 பக்கமும் கங்கை அப்புறம் யமுனையோட சிற்பமும் இருக்கு. தெய்வீகமான சிலைகளும் பல சன்னியாசிகளும் இதிகாசத்தோட கதாபாத்திரங்களும் சிவபெருமானோட எல்லா அவதாரங்களும் எல்லா நடன முத்திரைகளும் கற்சிற்பங்களா இங்க நிறைஞ்சிருக்கு. பாக்குற எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற ஒரு சிற்பம் தான் சிவலிங்கத்துக்கு கூடையா படையெடுத்து நிக்கிற நிறைய தலைகளை கொண்ட நாகம். ஒரு பெரிய பாறையை செதுக்கி தான் இந்த சிற்பத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. பாறையில செதுக்கப்பட்ட சிவ பார்வதி சிலையும் கோவிலோட கிழக்கு திசையை நோக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க இன்னொரு சிறப்பான விஷயம்னு சொல்லணும்னா இதோ தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான இந்த சிற்பம் தரையில தொடாம அந்தரத்துல நிக்கிற மாதிரியான தூண்களை இங்க வடிவமைச்சிருக்காங்க. கோவில்ல பதிக்கப்பட்ட பெரிய கால் பாதங்கள் சீதையோட கால் படிவம் இல்ல அனுமானுடைய கால் படிவமா பாக்குறாங்க. சிவபெருமானோட புனித ஸ்தலங்களா பார்க்கப்படுற கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இது சரித்திரத்துல இடம்பெற்ற ஒரு பெரிய கோவில். வேற எங்கேயும் பார்க்க முடியாத சிற்பங்கள் இதெல்லாம் கைகளால செதுக்கப்பட்டது. இந்த சிலைகளால சூழப்பட்ட இந்த கோவிலோட புனிதம் என்றென்றைக்கும் காக்கப்படுன்றதுல சந்தேகமே இல்லை.